1000 மால் தியேட்டர்களும் பிரம்மாண்டமான ஐமேக்ஸ் திரையரங்குகளும் இருக்கும் இவ்வுலகில் சினிமா கொட்டகைக்கு பழமை மாறாமல் டிக்கெட் வாங்கி வந்து அமர்ந்துள்ள அன்பு நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1937ஆம் ஆண்டு வெளியான படங்களின் வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் பாலயோகினி என்ற திரைப்படமாகும். இத்திரைப்படத்தை இயக்குநர்களின் தந்தை என்று போற்றப்படும் கே. சுப்பிரமணியம் அவர்கள் தமது மெட்ராஸ் யுனைடெட் ஆர்டிஸ்ட் கார்ப்பரேஷன் என்ற பட நிறுவனத்தின் சார்பாக இந்த பாலயோகினி படத்தினை கதை எழுதி இயக்கி தயாரித்தார். இவர் தயாரித்து இயக்கிய பல படங்களை நமது சினிமா கொட்டகையில் விரிவாக சொல்லியிருக்கிறோம். பார்க்காத அன்பு நெஞ்சங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுப்பிரமணியம் அவர்கள் எப்போதுமே சமூக படங்களை எடுக்கவே ஆர்வப்படுவார். தனது தந்தை சி.வி. கிருஷ்ணசாமியின் சீர்திருத்த கொள்கையால் ஈர்க்கப்பட்ட சுப்பிரமணியம் அவர்கள் பாலயோகினி படத்தை விதவை கொடுமை, சாதி கொடுமை போன்ற சமூக கருத்துக்களின் போதிப்பை இப்படத்தில் இணைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கு தக்கபடி கதையை அமைத்தார். இப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால், சரசாவின் தந்தை கடனாளியாக இருந்ததற்காக போலீசாரால் கைது செய்யப்படுகிறார். தனது தந்தையை விடுவிக்க கோரி துணை ஆட்சியர் வீட்டிற்கு சென்று உதவியை கேட்கிறாள் சரசா. அதற்கு அவரோ உடனே உதவி செய்வதில்லை. அந்த வீட்டில் இருக்கும் துணை ஆட்சியரின் விதவை தங்கை ஜானகியும் அவரின் மருமகள் பேபி சரோஜாவும் சரசா மீது பரிதாபப்பட்டு உதவுகிறார்கள். இதனை கண்ட துணை ஆட்சியர் சாதி, அந்தஸ்து போன்ற காரணங்களை முன்வைத்து தனது தங்கை ஜானகி மற்றும் குழந்தை பேபி சரோஜாவை வீட்டை விட்டு விரட்டிவிடுகிறார். இந்த மூவரும் அவரது வீட்டு வேலைக்காரன் முனுசாமி வீட்டில் தங்குகின்றனர். முனுசாமி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவன் என்பதால் இங்கு தங்கிய மூவரால் முனுசாமி இறந்து போகிறான். முனுசாமியின் இறப்புக்கு நியாயம் கேட்கும் ஜானகி, சரசு அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அது மட்டுமன்றி அந்த முனுசாமியின் வீடு ஒரு கும்பலால் தீ வைத்து எரிக்கப்படுகிறது. இதுவரை கதையை எழுதிய சுப்பிரமணியம் அவர்கள் முடிவை தான் சொல்வதை விட மக்கள் சொன்னால்தான் நன்றாக இருக்கும் என்று 100 ரூபாய் பரிசை அறிவித்து பொதுமக்கள் வழங்கிய முடிவை தேர்ந்தெடுத்து, அதாவது கிளைமேக்ஸ் காட்சியினை அமைத்தார். அது என்ன முடிவு என்றால், தீ வைத்து எரிக்கப்பட்ட முனுசாமியின் வீடு, அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், விதவையை வாழவிடாத சாதி கொடுமை என்று அந்த பேபி சரோஜா குழந்தை அனைத்து மக்கள் முன்பு வாதம் செய்து அனைவரின் மனதையும் மாற்றுவதாக படம் முடிகிறது. இப்படத்தில் குழந்தை வேடம் மிக பிரதான வேடம் என்பதால் தம்மோடு இருக்கும் குழந்தை நடித்தால் மட்டுமே சாத்தியம். இன்னொரு வீட்டு குழந்தை நடித்துவிட்டு வீடு சென்று திரும்பி வந்து மீண்டும் நடித்தால் அதன் மனம் மாறிவிடும். நடிப்பை நம்மால் சரியாக வாங்க முடியாது என்பதை உணர்ந்த இயக்குனர் சுப்பிரமணியம் அவர்கள் தனது மருமகளான பேபி சரோஜாவுக்கு நடிப்பு பயிற்சி வழங்கி நடிக்க வைத்து இந்த படத்தில் அறிமுகப்படுத்தினார். 19,000 அடியில் எடுக்கப்பட்ட பாலயோகினி திரைப்படம் 5/2/1937 அன்று வெளியாகி 17 வாரங்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது. தமிழ் மற்றும் தெலுங்கில் பாலயோகினி திரைப்படம் அதே பெயரில் வெளியிடப்பட்டது. இந்த வெற்றி படத்தில் நடித்த நடிகர்கள் சி.வி.வி. பந்துலு, கே.பி. வத்சல், சேலம் சுந்தரம், பாலசரஸ்வதி மற்றும் முக்கிய வேடத்தில் குழந்தைகளுடன் வாழ்ந்த செல்லம் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப கலைஞர்களாக இசை மோதி பாபு, பாடல் பாபநாசம் சிவன், ஒளிப்பதிவு சைலன் போஸ், கலை பட்டூக் சென், எடிட்டிங் தாரம் பீர் போன்றோரின் உழைப்புகளுடன் தமிழ் திரைப்பட இயக்குநர்களின் தந்தை என்று கொண்டாடப்படும் கே. சுப்பிரமணியம் அவர்கள் எடுத்த இந்த பாலயோகினி திரைப்படம்தான் தென்னிந்தியாவின் முதல் குழந்தை படம் என்ற பெருமையை பெற்றதுடன், இந்த படம் வெளிவந்த பின்பு படம் பார்த்தவர்களின் இல்லங்களில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு சரோஜா என்று பெயர் வைக்கப்பட்டது. இந்த பாலயோகினி திரைப்படத்தில் இடம்பெற்ற முக்கிய காட்சியை அனைத்து பத்திரிகைகளும் மக்களும் பாராட்டியிருக்கிறார்கள். அது என்ன காட்சி என்றால், பேபி சரோஜா
தாழ்த்தப்பட்டவரின் வீட்டில் பசிக்காக உணவை உண்டுவிட்டு தன் வீட்டிற்கு வரும்பொழுது துணை ஆட்சியர், ஏன் அங்கு சாப்பிட்டாய்? அது நாம் சாப்பிடும் வீடா? அவர்களின் சாதி தெரியுமா என்று துணை ஆட்சியர் கேட்க, அதற்கு பேபி சரோஜா குழந்தை, எனக்கு பசித்தது, அவர்கள் சாப்பாடு தந்தார்கள், பசிக்கு ஜாதி எதுவும் தெரியாது என்ற வசனத்தை குழந்தை பேசும்பொழுது திரையரங்கில் விசில் சத்தமும் கைத்தட்டல்களும் விண்ணை பிளந்ததாக ஆதாரபூர்வமான தகவல்கள் இருக்கின்றன. வீடியோவை பார்த்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தங்களின் ஆதரவை வழங்கும்படி கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக இதே 1937ஆம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.